வணக்கம் மக்களே, உங்கள் செருதுருமினவன். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பாலத்துக்கு தான் வந்திருக்கோம். இது பழைய பாலம்னு சொல்லுவோம். நம்ம ஏரியாவில் புது பாலம் அங்கே இருக்குது. புது பாலத்தில் வந்து வால்ரஸ் அதிகமாக இருக்காது. இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா வால்ரஸ் எல்லாமே அதிகமாக பிடிச்சிருக்கும். அதனால வந்து மீன்கள் அதிகமாக இங்கே வந்து தூண்டிலில் கிடைக்கும். இங்கே வந்து சிப்பிலி மீன், கொடுவா மீன், அப்புறம் கெளுத்தி மீன், இந்த மாதிரி விதவிதமான மீன்கள் இங்கே பிடிப்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் தூண்டி போட்டு மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எல்லாம் தூண்டி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம தூண்டி போட்டு என்னென்ன மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அந்த தூண்டில் எப்படி அணைக்கிறோம், என்னென்ன மாதிரிலாம் ரெடி பண்ணுறோன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூண்டி தான் நம்ம யூஸ் பண்ணுற தூண்டி. இந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது 8ஆம் நம்பர் தூண்டின்னு சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பெரிய பெரிய மீன்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுலேயே சின்ன தூண்டியும் இருக்கும், பெரிய தூண்டியும் இருக்கும். இதை நம்ம கட்டுற விதம் எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 நூலையுமே நாங்கள் இப்படி வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இதில் உள்ள மேல் நூலை எடுத்து இதை வந்து இப்படி மேலே பக்கம் சுற்றுவோம். நம்மளுக்கு எத்தனை சுற்று தேவையோ அந்த அளவுக்கு சுற்றிக்கிட்டு அதை வந்து இந்த பேக்கில் உள்ள நூலை இழுத்தனா அப்படியே வந்து ஒரு முடியாயிடும். இதை வந்து நம்ம பல்லால் இப்படி கடித்து இழுத்தனாக்கா கரெக்டாக தூண்டிலில் இப்படி கரெக்டாக வந்துடும். வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி கட்டு நாங்கள் கட்டுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பின்னாடி வந்து பேக்கில் ஒரு கோடா. நம்ம கடலில் போகிறது ஒவ்வொரு விதமாக போடுவோம், ஆற்றுல வந்து ஒவ்வொரு விதமாக போடுவோம். இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டி கட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் லைன், அதாவது நம்ம பாட்டிலில் வச்சுருக்க லைனில் இந்த மாதிரி ஒரு குண்டை எடுத்து அதை வந்து லைனில் போய்க்கலாம். போய்க்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கோடா, இந்த குண்டு வந்து இப்படி ஆடுற மாதிரி அதில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடி. இப்போ முடி போட்டுட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்படி குண்டு ஆடும். இப்போ இந்த தூண்டில் நம்ம அணைச்சி வச்ச தூண்டில் எடுத்து இந்த தூண்டில் இப்போ அணைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த தூண்டில் எடுத்து இப்படி கோடா மாதிரி மாட்டணும். இப்படி மாட்டிட்டோன்னா நம்மளுக்கு தூண்டில் ரெடி ஆகிடும். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தூண்டில் ரெடி. இப்போ தண்ணியில் இப்படியே கிடக்கும். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடற்கரையில் வலைக்கு போயிட்டு வந்து தொழிலுக்கு போயிட்டு வந்து மீன் எடுத்து வந்தாங்க. அந்த மீன் தான் நம்ம இப்படி ஃபிஷ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து முட்டாய் பொருவா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கவலைன்னு சொல்லுவோம். இந்த மீனை நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, சாலை மாதிரியே இருக்கும். இப்போ இந்த மீனை நம்ம வந்து வெட்டி தூண்டில் எப்படி போகிறோம். இப்படி வெட்டி எடுத்து வச்சு இதை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போய் போட போகிறோம். மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் போட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா தூண்டிலை ரெடி பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்கான். இப்போ அவன் தூண்டில் போடுறத பாருங்க. இதெல்லாம் அங்கே தான் இங்கே விட்டே போயிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தாத்தாவும் தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களும் மீன் பிடிச்சனா அந்த இதையும் நம்ம பார்ப்போம் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்றத.
இப்போ பார்த்தீங்கன்னா இறைய வச்சு தூண்டில் போட்டுட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் நான் இறால் எடுத்துகிட்டு வந்து லேட்டாக மீன் பிடிச்ச பிறகு இறால் கோர்த்து போடலான்னு இருந்தேன். இவன் 2வது இறையிலே இறாலை கோர்த்து வச்சுருக்கான். இந்த மாதிரி உயிர் இறால் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா துடிக்கிற இறால்னு சொல்லிட்டு உடனே மீன் பிடிக்கும். இப்போ நம்ம பையன் போட்டு பார்க்கட்டும் என்ன மீன் பிடிக்கிறான்னு பார்ப்போம். அதனாலே எங்கே மாட்டாரு என்னமோ சொன்னீங்க. கல்லுக்கு இந்த நேர் கீழே போடுற அப்போ தான் மீன் நல்லா தட்டேன். ஏன் அங்கே பாக்ஸ் எடுத்துருவாங்கண்ணா, பிடிச்ச மீனே வைக்க முடியல. ஐஸ் உடைக்க சொல்லணும்ண்ணா. பாருங்க ப்ரோ, நண்டு மேயுது. நண்டு மேயுது இருக்கவே இருக்கு 10x. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் இறாலில் மீனை விட்டுட்டான். இப்போ நம்ம 2 இறால் கோர்த்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம விட்டு நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா நம்ம மீன் கணம் தெரியும். உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். நம்ம மீன் மார்க்கெட் வந்து பாலத்துலேருந்து, இந்த சின்ன பாலத்துலேருந்து நம்ம மீன் மார்க்கெட்டை பார்க்கலாம். போட்லாம் பிடிச்சி மீன்லாம் விற்றுட்டு இருப்பாங்க. அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து நம்ம ஊரில் சின்ன பாலம்னு சொல்லுவோம். இது வந்து பழைய பாலம்னு சொல்லுவோம். அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலம்னு சொல்லுவோம். இப்போ புதுசாக வந்து வேளாங்கண்ணிக்கும் நம்ம செருதூருக்கும் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அது வந்து பீச் சைடில் இருக்கும். மாட்ட வைக்கிறதுக்காடா தனியா பிடிச்சவன் நானும் போச்சு, தூண்டியும் போச்சு. ஏண்டா பாவி போடா. காலையில நட்டம் ப்ரோ. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூண்டில் போட்டோம். நம்மளுக்கு முன்னாடியே தூண்டில் போட்டுருந்தாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. சரி இருந்தாலும் நம்மளுக்கு மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இறைய போட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் வந்து மீன் கிடைக்கல. இப்போ நாங்கள் இதை வந்து இப்போ இந்த தூண்டிலை சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு சாயங்காலம் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம். இப்போ தண்ணி நீர் ஓட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் வந்து மீன் கிடைக்காம இருக்குது. இப்போ நம்ம ஊர் புதுப்பாலமும் இருக்குது, அங்கேயும் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணிக்கு இந்த மாதிரி டைமில் மீன் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா மண்டையெல்லாம் காய்ச்சலாகிடுச்சு, சரியான ஹீட்டில் இருக்குது. நம்ம சாயங்காலம் வந்து இந்த இடத்துல தூண்டில் போட்டு மீன் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். பார்த்துங்க, இதில் ஒரு சம்பவம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு. அது பெரிய அளவு சம்பவம், நீங்க யோசிக்க முடியாத அளவு. கண்டிப்பா நாங்க என்ன பண்ண போறோன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ரன் பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம ஊர் கடற்கரைக்கு வந்தோம். ஒரு நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி அதிகமாக வச்சுருந்தான். என்ன மீன்ரா பிடிச்சேன்னு கேட்டதுக்கு சிப்பிலி மீன் அதிகமாக பிடிச்சிருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காமிச்சான். கிட்டத்தட்ட 1 கிலோ, 1/2 கிலோ, 1.5 கிலோ சைஸில் ஒரு 4-5 மீன் பிடிச்சி வச்சுருந்தான். பார்க்குறதுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா நம்ம அம்மா நேரம் அங்கே தூண்டில் போட்டோமே மீனே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தப்ப எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் கூட வந்த பசங்களும் எல்லாம் வந்து கடலுக்கு போகணும், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. தம்பியை நான் சொன்னேன், தம்பி மறுபடியும் ஒரு மீன் பிடிச்சி காமிடா அப்படின்னு சொன்னேன். அவனும் வந்து நான் தூண்டில் போட்டு வச்சிருக்கேண்ணே காமிக்கிற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் ஒரு பக்கம் மீன் பிடிக்கிறத காமிச்சிட்டு இருந்தான். ஒரு பக்கம் அந்த தம்பி அந்த மீனை மறுபடியும் நீரில் உயிரோட வச்சிருக்கிறத காமிச்சான். இப்போ தூண்டில் போட்டு அந்த மீன் எப்படி பிடிக்கிறான்னு பாருங்கள். நம்ம ஊர் கடற்கரையில் மீன் தண்ணி மீன் கவிச்சு ஓடுறதுனால
வலைகள்லாம் வந்து தட்டி அதில் உள்ள சின்ன சின்ன மீன்கள் உதறி விடுறதுனால அந்த இடத்துல மீன் எப்போதுமே கிடச்சிட்டு இருக்கும். இதை வந்து நம்ம ஏரியாவில் வந்து சிப்பிலி மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சில ஏரியாவில் கொடுவா மீன் கூட சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த மீனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நம்ம மீன் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெளுத்தி மீன் கிடச்சிருக்கு. கெளுத்தி மீன் அதிகமாக இந்த இடத்துல கிடைக்கும். நம்ம ஏரியா கடற்கரையில் கெளுத்தி மீன் தான் அதிகமாக கிடைக்கிற மீன். கெளுத்தி மீன் பிடிக்கிற ஃபுல் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இழுத்துட்டு போணுச்சுன்னா வானா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த மீனை பொறுமையாக ஹேண்டில் பண்ணால், பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு வரக்குள்ள போட்டுக்கு அடியில் போய் அந்த மீனும் மாட்டிக்கிச்சு. அதோட அவன் தண்ணியில் இறங்கி பொறுமையாக போய் அதை ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வரான். அப்போ எடுத்துகிட்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கச்சான்னு சொல்லுவோம். அதாவது வந்து தேவையில்லாத கடலில் உள்ள பொருள் அது பார்த்தீங்கன்னா அந்த மீனோட சேர்ந்தே மாட்டிகிட்டு வந்துச்சு. அந்த பையன் வந்து அந்த மீன் தட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த கச்சாவை தட்டி விடுறதுக்கு பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நான் சொன்ன தம்பி மேலே தூக்கிடுறா மீன் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லவும், அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொறுமையாக அந்த மீனை இழுத்துட்டு வந்து மேட்டை ஏற்றி போடுறான் பாருங்க. இது வந்து ஒரு கிலோகிட்ட இருந்துச்சு. இதுவுமே வந்து அந்த சிப்பிலி மீன் தான். ஒரு சில நேரத்தில் தான் வந்து இந்த சிப்பிலி மீன்கள் அதிகமாக கிடைக்கும். இப்போ கிடைச்சதுல மிகப்பெரிய ஆச்சரியம்னு கூட சொல்லலாம். ரொம்ப நேரமாக நம்மளே ட்ரை பண்ணி மீனே கிடைக்காதப்ப நம்ம தம்பி மட்டும் இந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருந்தான். நம்ம வந்து எப்பயாவது ஒரு தாட்டி தூண்டில் போடுறப்ப மீன் கிடைக்காது. அந்த பையனுக்கு வந்து எப்போதுமே வந்து காலையில் நம்ம ஊர் கடற்கரைக்கு வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா சம்பாரித்து அதை வந்து காலை சாப்பாடு ட்ரை பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு சிப்பிலி மீன் பிடிச்சான். இப்படியே ஒவ்வொரு மீனாக பிடிச்சி ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து இந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்பனை பண்ணி அவங்க வந்து இந்த காலை சாப்பாடுக்கு ரெடி பண்ணிடுவானுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனல் நிறையா போட்டுருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.